கோயிலுக்கு கோயில், எந்த ஒரு திருவிழா கூட்டம் ஆண்டுக்காண்டு கூடிக்கிட்டே போகும். பக்தர்கள் நிரம்பி வழிகிறார்கள். ஆனால் கம்ப்ளீட்டா இந்துக்களுக்கு எதிரான அஜெண்டாவை முன்னெடுக்கக்கூடிய திமுக வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது. இந்த ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட் எப்படி நடக்குது? இதுதான் சார் நான் திரும்ப சொல்றேன். சோஷியோ பொலிட்டிக்கல் டைகோட்டமி அப்படின்னு நான் சொல்றேன். 40,000 கோயிலை கட்டணும்னு தமிழன் தான். அந்த கோயிலை கொச்சைப்படுத்துறவனுக்கு வாக்களிக்கிறதும் தமிழன் தான். அப்போ இது ஒரு டைகோட்டமி. இந்த இந்த அரசியலுக்கும் இந்த ஆன்மீக உணர்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றது இவனுக்கு தெரியல. அந்த கான்சியஸ்னஸ் இன்னும் வரல. இவனுக்கு ஹிந்து பக்தி தான் இருக்கே தவிர ஹிந்து சக்தியா அது மாறவில்லை. அதை மாற்றுகிற வேலையை தான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு இந்து பக்தி இந்து சக்தியா மாறுதோ அடுத்த நாள் ஸ்டாலின் பாத யாத்திரை போவாரு, கனிமொழி அக்கா காவடி எடுப்பாங்க. இந்துவா ரியாக்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும் தமிழ்நாட்டில். அதனால அவங்க மிளகா அரைக்கிறாங்க. நேரடி பொருள்ல புரிஞ்சுக்கிறதா ஹிந்து ஓட் பேங்க்னு ஒன்று உருவாக்குது. நிச்சயமா நேரடி பொருள் அதுதான். இது மறைமுக பொருளே கிடையாது. இந்துவாக ஒரு தேர்தலை மட்டும் வாக்களிக்கட்டும். இவங்க எல்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கன்னு பாருங்க.